ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் எபிசோடில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி தமிழ் சொல்லுவாங்க, ஏன் அப்பச்சி இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணீங்க? நீங்கள் ஒருத்தவங்க வாழ்த்திருந்தாலே எனக்கு போதும், எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லுவா. இல்லடி, உனக்காக தாண்டி பண்ணேன், நீங்கள் மட்டும் என் ஆசீர்வாதம் போதும் பண்ணுங்க, அது போதும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்குவா. இங்கே மலர் கேக்கை க்ளீன் பண்ண போவா. அக்கா நீங்கள் இருங்க, நான் க்ளீன் பண்ணுறேன். இருக்கட்டும் தமிழே, நான் பண்ணுறேன். இல்லைக்கா, என்னால் நீங்கள் சிரமப்பட வேணாம், நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுவா. க்ளீன் பண்ணிவிட்டு இவங்க அவுட் ஹவுஸ்க்கு இவளும் தனாவும் போயிடுவா. தனா அதுக்கு முன்னாடி போயிட்டு சேதுக்கிட்ட மாமா அக்காவுக்கு வாழ்த்து சொல்லுங்கன்னு சொன்னோடனே அவள் சைலண்ட்டாக போயிடுவா. இங்கே தனா ஒரே மூட் அப்செட்டாக உட்காந்துருப்பா. தமிழ் கேட்பா, ஏன்டி ஒரே மூட் அப்செட்டாக உட்காண்ட்ருக்க, எழுந்து வான்னு சொன்னோடனே, இல்லைக்கா அப்பாச்சி ஆசையாக பண்ணாங்க, அதை இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவா. அவங்க இப்படியெல்லாம் பண்ணலைனா தான் அதிசயம். அவங்க இப்படி பண்ணதில் எந்த ஆச்சரியமும் இல்லை, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. மாமா கூட உனக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லவே இல்லைக்கா. இத்தனைக்கும் நான் போயிட்டு அவர்கிட்ட கேட்டேன், அக்காவுக்கு வாழ்த்து சொல்லுங்க மாமான்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் பேசாமலே போயிட்டா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, எங்களுக்கு 2 பேருக்குள்ளே எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எப்படி அவர் எனக்கு வாழ்த்து சொல்லுவார்? அதனால அவர்கிட்ட நான் வாழ்த்தே எதிர்பார்க்கல, நீ எங்கேருந்து பரிசலான்னு சொல்லிட்டு சொல்லுவாள். சொல்லும்போதே ஒரு ஃபோன் வரும். ஃபோனில் அவள் பேசும்போது அங்கே அனாதை ஆசிரமத்துலேருந்து பேசுவாங்க. இவளுக்கு ஒன்றும் புரியாது. நீ தானம்மா தமிழ்ச்செல்வி, உங்களுக்கு தானே இன்னைக்கு பிறந்த நாள் கேட்டோடனே ஆமான்னு சொல்லுவாள். உங்கள் வீட்டுக்கார் இந்த மாதிரி 3 வேளையும் சாப்பாடு பசங்களுக்கு ரெடி பண்ணியிருக்காரு. நைட்டு சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி யார் அன்னைக்கு ஸ்பான்சர் பண்ணாங்களோ அவங்களுக்கு விஷ் பண்ணுவாங்க பசங்க. உங்களுக்கு விஷ் பண்ணுறதுக்காக தான், ப்ரே பண்ணுறதுக்காக தான் கால் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் ப்ரே பண்ணிவிட்டு விஷ் பண்ணுவாங்க. இதை கேட்டவுடனே தமிழ்ச்செல்வி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவா. இதுதான் எனக்கு பெஸ்ட்டு கிஃப்ட்டுன்ற மாதிரி சொல்லுவாள். உடனே நீங்கள் இந்த நன்றியெல்லாம் உங்கள் வீட்டுக்கார் சேதுக்கு தான் சொல்லணும், அவர் தான் இந்த ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் ரெடி பண்ணாருன்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். உடனே தனா சொல்லுவாள், நீங்கள் 2 பேரும் ரொம்ப அன்பு வச்சுருக்கீங்க, என்ன ஒன்று அதை காமிச்சிக்க தான் மாட்டீங்க, உங்கள் 2 பேருக்கு ஈகோ தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். நெக்ஸ்ட்டு இங்கே முடித்த உடனே நெக்ஸ்ட்டு ராஜாங்க வீட்டில் சித்ரா போஸுக்கு அந்த எம்எல்ஏ பொண்ணு என்னாச்சு மாமான்னு சொல்லிட்டு கேட்டவுடனே ராஜாங்க, எனக்கு ஒரு ஆச்சரியம் இல்லைம்மா, நம்ம பேசிடலாம், உங்கள் சந்தோஷம் தான் எனக்கும் சரின்னு தான் தோணுதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசுறதுக்கு இவங்க நாளைக்கு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு பேசுகிறோம், இல்லை நானே பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பேசுவார். அவங்களும் அமைச்சர் வீட்டு சம்மந்தம்னு சொல்லிட்டு எங்களுக்கு பரிபூர்ண சம்மந்தம், நாங்கள் வீட்டுக்கே பொண்ணை கூப்பிட்டு பார்க்குறோன்னு சொல்லுவாள். இதெல்லாம் மலர் கேட்டு மலர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள். இதை யாரும் கவனிக்க மாட்டாங்க. அப்போ தான் மட்டும் கவனிச்சிட்டு, மலர் எதுவும் கவலைப்படாதடி, இவங்க பண்ணுறதெல்லாம் சரியே இல்லை, என்னடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் எந்த கவலையும் இல்லை அப்பத்தா சொல்லிட்டு சொல்லுவாள். இதெல்லாம் பார்த்து அப்பத்தா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.